ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டுக்குடி அப்படின்ற முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். முருகன் கோவிலோட தெப்பக்குளத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த தெப்பக்குளத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து தேர் திருவிழா நடக்கும். அப்போ வந்து கோவிலில் இருக்க மூலவர் சிலையை வந்து இங்கே சென்ட்ரல் அந்த தேர் கட்டடம் இருக்கு இல்லையா, அந்த கட்டடத்தில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல, கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க நம்ம அப்படியே எட்டுக்குடி முருகன் கோயில் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஓகேவா, ஃபாலோ கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த தெப்பக்குளம் இருக்கு இல்லையா, இது எட்டுக்குடி முருகன் கோவிலோட தெப்பக்குளம். இந்த குளம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அதனால் குளத்துக்குள்ளெல்லாம் இறங்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்குறாங்க. அதனால் யார் வந்தீங்கன்னா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படியில் நின்று கை கால் கழுவுங்க, குளிக்கெல்லாம் உள்ளே இறங்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேவா கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா எட்டுக்குடி முருகன் கோயிலோட தெப்பத்தை பார்த்துட்ருக்குறீங்க. இந்த தெப்பத்தில் அந்த சென்டரில் இருக்கு இல்லையா ஒரு ரூம் மாதிரி, கோவிலோட கோபுரம் மாதிரி அமைஞ்சிருக்கு இல்லையா, இது வந்து தை மாதம் விசாகத்துக்கு வந்து கோவில்களில் வந்து உலா வரும் இல்லையா, அந்த சாமியை கொண்டு வந்து வச்சு அந்த ரூமில் வச்சு பூஜை பண்ணி படகுல வச்சு கொண்டு வருவாங்களாமா. அதைத்தான் தெப்பத் திருவிழான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, தெப்பத் திருவிழான்னா எப்படி இருக்கும். தெப்பத் திருவிழா நிறைய பேர் பார்த்துருக்குறவங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்போ தெப்பத் திருவிழா பற்றி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக வந்து தெப்பத் திருவிழா நடக்கும்போது வந்து வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக அப்லோட் பண்ணிடலாம். நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது இந்த மாதிரி கோயில்களுக்கு திருவிழாக்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி கடைகளில் வந்து டாய்ஸ் பொம்மைகள்லாம் கேட்டு வீட்டில் அப்பா அம்மா வாங்கி கொடுக்காம அடித்து புரட்டி நம்ம தெருவில் உருண்டு புரண்டு அழுது இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெப்பத் திருவிழாவுக்கு மூலவர் சிலையை கொண்டு வந்து வச்சு தான் சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்படி இல்லை. இப்போ இன்னொருத்தவங்ககிட்ட விசாரிக்கும் போது தான் ஃபுல் தகவல் வந்து நமக்கு தெரிஞ்சு. அந்த தகவல்கள் வந்து அவங்க வாய் வழியாகவே நம்ம கேட்போம். மூலவர் சிலை இல்லை, கோவில்களில் உலா வரக்கூடிய அந்த சிலையை வச்சு தான் தெப்பத் திருவிழா வந்து நடத்துகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்ச் வந்து எட்டுக்குடி முருகன் கோவிலினுடைய நுழைவு வாயில். இது தான் இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளார நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது வந்து வலது பக்கம் ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்குது. இடது பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஊனமுற்றவங்க, உடம்பு முடியாதவங்க, அவங்க வந்து பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிற காட்சியை வந்து பார்க்கலாம். நம்ம ஊரில் மேக்சிமம் வந்து கோவில்களில் வந்து தர்மம் வாங்கிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை வந்து நம்ம எல்லா கோவில்லையும் மேக்சிமம் பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்க அல்லது அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் உதவி இருந்தீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, இது அனைத்துமே சாமிக்கு படைக்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து அதிகமாக வந்து கல்யாணங்கள் தான் நடக்குது. ரெண்டாவது வந்து இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரமாக அந்த கோவில் வந்து முக்கியமாக இருக்குது. அது வந்து நம்ம அண்ணாவங்க ஒருத்தவங்க வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து சொன்னாங்க, அது பின்னாடி வரும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தர்மம் இருக்கக்கூடிய வயதானவங்க, ஊனமுற்றவங்க, முடியாதவங்க, அவங்க இருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகே, வாங்க நம்ம அண்ணாங்கிட்ட வந்து ஃபர்தர் டீட்டெயிலை வந்து கேட்கலாம். கைஸ், இந்த கோயிலை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம அண்ணாவங்க வந்து இப்போ ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் எத்தனை வருஷமான கடை வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து ஒரு 3 தலைமுறையாக இந்த கடை. 3 தலைமுறை. ஆமாம். பூ மட்டும்தானா? இல்லை, அர்ச்சனை உண்டு. பூஜைக்குள்ள ஜாமான் அனைத்தும் நம்மள்கிட்ட இருக்குது. இப்போ இந்த கோயிலில் வந்து என்னென்ன ஸ்பெஷல்? இந்த கோயிலுடைய ஸ்பெஷல்னா இது 6 படைன்னு இருக்குது. சரி. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, பழமுதிர்ச்சோலை, இது மாதிரிக்க சுவாமிமலை, இது மாதிரிக்க 6 படை. இது ஆதிப்படை. ஆதிப்படைன்னு என்னென்னா, ஆதிப்படைங்கிறது வந்து ஒரு சிற்பி 3 ஊரில் சிலை வடிவமைத்திருக்கார் முருகரை. சிக்கலில் வந்து வடிவமைத்தது. எட்டுக்குடியில் வந்து கட்டவரலை இழந்து வடிவமைத்திருக்காரு. எண்களில் வந்து 2 கண்களையும் இழந்து பிடிங்கி எடுத்துட்டாங்க. 2 கண்ணு இல்லாமல் எண்கண் கோயிலுக்கு சிலை வடிவமைத்திருக்காரு. அதனுடைய சிறப்பு. இந்த இங்கே வந்து அதிகமாக என்னென்ன நடக்கும்? இல்லை, இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, சித்தர்களில் வந்து வன்மீக சித்தர். இங்கே வந்து ஜீவ சமாதி. இங்கே இந்த ஆமாம், இந்த கோயிலை வந்து ஜீவ சமாதியாக பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த கோயிலுக்கு கொஞ்சம் பேரும் புகழும் உண்டு. மற்றபடி
அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் இது இது ஓகே ஓகே சரிங்க. ஆண்டுக்கு சித்திரை பௌர்ணமி வரும். சித்திரை மாதத்தில் பௌர்ணமி. ஓகே. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி கலையக்கூடிய இடம். எப்படி கூடுவாங்க எப்படி கலைவாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது. அப்படி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடம். ஓகே ஓகே. அதே மாதிரிக்கா ஆயிரக்கணக்கான பசும்பால் இங்கே அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும். 24-48 மணி நேரமும் இங்கே நடக்கும். இங்கே ஆமாம், அதுதான் மிகப்பெரிய விசேஷம். தெப்பத் திருவிழான்னு சொல்கிறாங்களா? அது தைப்பூசம், அதாவது 27/1/2023 இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த தை மாதத்தில் அந்த தைப்பூசத்தில் கடந்த ஆண்டு தொடங்கினாங்க தெப்பத் திருவிழா. அது இந்த முறையும் நடந்தது, 2வது முறையும் அது நடந்திருக்கு தெப்பத் திருவிழா. இந்த தெப்பத் திருவிழாவுக்கு பிறகு தான் இங்கே பக்தர்கள் கூட்டம் கும்பாபிஷேகத்துக்கு பிறகு தெப்பத் திருவிழாவுக்கு தைப்பூசத்துக்கு பிறகு லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் ஒன்றும் பொழுதொரு மீனியாக வந்து சென்றுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஆமாம். இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது? இந்த கோயிலில் எத்தனை வருஷமாக இருக்குங்கிறது எனக்கும் தெரியாது. எனக்கு மேலே உள்ள எங்கள் தாத்தா பாட்டிக்கு கூட தெரியாது, அவங்களோட தாத்தாவுக்கும் தெரியாது. ஆனால் இது வந்து எட்டுக்குடிக்கு என்ன பேருனா, எட்டுக்குடினா 8 குடும்பம் தான் இந்த ஊரில் இருந்ததாக சொல்கிறாங்க. அது அது என்னன்னு அந்த அளவுக்கு நமக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அதில் வந்து தெரியாது. எட்டுக்குடிக்குன்னு ஒரு தலை வரலாறுனே இங்கே இருக்குது, புக்கு இருக்குது. எட்டுக்குடிக்குன்னு தலை வரலாறு புக்கு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே. அர்த்தமுள்ள இந்து மதத்தோட இது எட்டுக்குடி தலை வரலாறு பேரும் புகழும் பெற்றது இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி. இதுக்கு வந்து 12 மாதத்தில் 14 கார்த்திகைகள் வரும். 12 மாதத்தில் 14 கார்த்திகைகள் வரும். ஒரு மாதத்தில் 2 கார்த்திகைகள் வருது. ஓகே. அதனால அந்த கார்த்திகைங்கிறது இங்கே ஒரு சிறப்பு விசேஷமாக இருக்கும். பால் அபிஷேகம் இருக்கும். அன்னைக்கு பகல் முழுவதும் திறந்துருக்கும் கோயில். கந்த சஷ்டி நல்லா சிறப்பாக இங்கே அமையும் இங்கே. ஆமாம். வள்ளி தெய்வானைக்கு வந்து யானையே வந்து இங்கே வள்ளியை திறத்துற அளவுக்கு இங்கே வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த இருக்கும். அன்றைக்கி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி கலையக்கூடிய இடம். ஓகே ஓகே. சரி. அதே மாதிரிக்கே உங்களுக்கு இந்த சித்திரை பௌர்ணமியில் 10 நாள் திருவிழாவும் நல்ல சிறப்பாக இரவு பகல் 2 பொழுதுமே வாகனங்கள் வந்து வீதி உலா வரும். அது ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும். சரி சரி சரி. மொத்தத்தில் இப்போ தினந்தோறுமே எங்களுக்கு இந்த ஊரில் வந்து இந்த முருகன் கோயிலை வச்சு தான் இந்த ஊருக்கு பெருமை, தவிர இந்த ஊரை வச்சு முருகனுக்கு பெருமை கிடையாது. அதனால் இந்த ஊருக்கு முருகனுக்கு இருக்கிறதால இந்த சுற்று வட்டாரம் எல்லாருக்குமே ஒரு சிறப்பு அம்சமாக எங்களுக்கு தெரியுது. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஹாய் மட்டும் சொல்லிடுங்கண்ணா. ஹாய். ஓகேங்கண்ணா. வரேங்கண்ணா. சரி வரேங்கண்ணா. கைஸ், இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கோயிலோட டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வெவ்வேறு வீடியோக்கள் வேணும்னா நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சாமி. டாடா, பை பாய்.